நீங்கள் வந்து மிஸ்டர் பைக்கர் ஆட்டோமோட்டிவ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ்லேருந்து இந்த ஓஜி பைக் பல்சர் 150 BS4 எடிஷன். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. BS4 BS3 கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி அந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க பைக் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே போய் பார்ப்போம். வந்தீங்கன்னா இதுதான் கிளஸ்டர் வந்து இந்த கிளஸ்டர் எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம புதுசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துட்டாங்க. அது நல்லா இல்லை. ஸோ இப்போ ஆன் பண்ணோம்னா கில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஆனால் 150cc நல்ல ஒரு கில் ஸ்விட்ச்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டாங்க. அப்போயே அந்த முள்ளில் போய் ஃபுல் ஸ்விட்ச் படிச்சுட்டு இருக்காங்க. அதான் சூப்பராக இருக்குது. ஸோ கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. இந்த இடத்துல ரீசெட் பட்டன், அந்த இண்டிகேட்டர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பிளிங்கர்ஸு, நியூட்ரலு, இந்த இடத்துல வந்து இந்த பாஸ் அதான் ஐபிஎம் வரும். இந்த இடத்துல பேட்டரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து பேட்டரியில் எதனா கோலர்னால் இந்த ரெட் கலரில் காட்டும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ட்ரிப் 2 வந்து 700 சம்திங் காட்டுது. அப்புறம் அப்படியே இந்த இடத்துல வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ஓடோமீட்டர் இந்த இடத்துல கிலோமீட்டர் காட்டுது. சைட் ஸ்டாண்ட் சென்சார். ஸோ சைட் ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா வந்து அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் அண்ட் இந்த இடத்துல வந்து லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு. பாருங்க, பல்சர்ஸில் அதிகமான ஒரு கடுப்பே தான் ஃபேட் ஆகிடுது டக்குன்னு. அது பார்க்கணும் நான். அண்ட் இதில் டாக்கோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 12,000 RPM கொடுத்துருக்காங்க. பட் 10,500 சம்திங்கில் லாக் ஆகிடும். அதான் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம். BS4 அதனால் ஸோ இது பங்கமாக இருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்லாம் தூங்கி போய் கிடைக்குது. ஸோ ரிவ்யூ எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ வந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து ரைட் ரிவ்யூவில் பேசலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வாய்ஸ் வந்து கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். வச்சுக்காதீங்க, நான் அந்த லோ பட்ஜெட் மைக் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டேன். ஸோ நைட் ரிவ்யூ தான் செக் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய செக் பண்றேன், சொல்றேன் உங்களுக்கு. பாடம் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த பாடிக்கு 60 85. ஓகே 102 சம்திங் ஆக்கு. இதுக்கு மேல வண்டி ஏறுது. பட் ஆனா டிராபிக் அதிகமா இருக்கு. ஆக்சுவலி வேற போயிடலாம். நம்ம ரொம்ப ஆப்போசிட் இருக்கு வண்டியில. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. அது இல்லாம வந்து மொபைல் ஆக்சுவலி செஸ்னா தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணல. பட் அது ஏன் தெரியும், ரொம்ப ஆபல் ஆகுது. ஓகே ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் இயர்லாம் 40 போவாது, 42 லாக்கு. இந்த அளவுக்கு பாவல. ஆக்சுவலி வந்து நேக்கடு மிஷின்ல 150cc நேக்கடு மிஷின் நல்ல ஒரு பைக் நீங்க எடுக்கணும். நான் ஒரு பைக் வாங்கினேன் 150cc ஃபேன் செட் பண்ணுவேன். இனிஷியல் நல்லா இருக்கணும், நிறைய மைலேஜ் தரணும்னா கண்டிப்பா நீங்க பல்சர் நான் ப்ரிஃபர். சூப்பரான வண்டி, நல்ல ரிலேபிளான வண்டின்னு சொல்லலாம். ஆனா நீங்க மெயின்டைன் பண்றதுல இருக்கு எல்லாமே. பட் நான் ஆக்சுவலி இது வந்து ஓனர் நான் தான், வண்டியோட ஓனர் நான் தான். 51,000 சம்திங் ஓட்டிருக்கேன் பாருங்க, தெரியுது உங்களுக்கு? இப்போ தெரியும் நினைக்கிறேன். 51,962 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். இப்போ வரைக்குமே எந்த ஒரு இன்ஜினாலும் பிரச்சனை கிடையாது. இன்ஜின் செய்தலாம் ஒரே ஒரு டைம் வந்து கிளட்ச் பிளேட் மாத்துறதுக்காக பிடிச்சோம். அது ஆக்சுவலி சர்வீஸ் ஒரே டைம் தான் மாத்துறது. 35,000 சம்திங்ல மாத்திருக்கோம் கிளட்ச் பிளேட்டு. ஓகே ரொம்ப மாதிரி சொல்றது வேற பயம் இருக்குது. ஏன்னா வண்டி போகுது, நான் ஏத்தலாமா ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஏற்றி பார்ப்போம். இதெல்லாம் ஓட்டாது நீங்க பார்த்துட்டு ஏதோ லட்சம் ஏதோ போயிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கு. அவர் என்ன போய் சொல்ற, நம்ம இருக்கலாம்டா, சின்ன வண்டி தான் நமக்கு. ஒரு லாங் ஸ்டெச் எடுத்து பாப்போம். அப்படியே இருக்குங்க
லிமிடெட் அடிக்கிறா சேம் தெரியல லிமிட் அடிக்கிறோம் ஆகுது ஐயோ வாய்ஸ் நல்லா இருக்கான்னு தெரியல இப்போ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் கேவலமா தான் மனுச்சுக்காங்க அந்த வீடியோஸ் வந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன் ஏடி பாப்பா ஒரு சைட் ஸ்டாண்ட் சென்சார் காலின்னு நினைக்கிறேன் ஓட்டிக்க ஐயோ ஓகே கைஸ் வி ஸ்டாப் ஹியர் ஓகே எஸ் வீடியோ நல்லா வந்துருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டாக 100ல போயிட்டு வந்து ஏற மாட்டேங்குது இன்னும் 2 பேர் பில்லியனோட ஓட்டு இருக்கேன் நான் இனிஷியல் நீங்க பார்த்துருப்பீங்க சொல்ல வேண்டிய அவசியம் முடியாது வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கு ஓகே இட்ஸ் ஃபைன் அது தெரியும் லோ பட்ஜெட் மைக்கு அதுவும் இல்லை ஸோ வந்து இப்போ வரைக்குமே சொல்றேன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த டிடிஎஸ்ஐ டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஆக்சுவலி இதில் டிடிஎஸ் டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பார்க் பிளக் வச்சு கம்பஷன் வந்து நடத்துறாங்க ஸோ அப்படின்றப்ப ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பா சொல்றேன் சூப்பரா இருக்கு நல்ல வண்டி நம்பி வாங்கலாம் ஆனா எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்றதுலதான் எல்லாமே இருக்கு நான் இந்த வண்டின்னு சொல்லல எல்லா வண்டியுமே சொல்றேன் மெயின்டெனன்ஸ் இஸ் பெஸ்ட் பார்ட் எதுலையுமே சரி எல்லா வண்டியும் மெயின்டெனன்ஸ் சூப்பரா பண்றீங்களா லைஃப் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கும் 7 years ஓல்டு வந்து பில்லியனோட ஓட்டிட்டு பிரிட்ஜ் ஏறணும் ஓ ஆக்சிடென்டா ஆமா பில்லியனோட ஏற்றுறோம் 110 போகுது பட் டாப் ஸ்பீடு நான் 111 கிளைம் பண்ணிருக்கேன் இது வரைக்குமே நான் ஓட்டி 111 போகுது இப்போ 110 போகுது ஏன்னா சர்வீஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கு இப்போதைக்கு இன்ஜின் 820 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ஸோ அப்படின்றப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம் கண்டென்ட் எடிட் பண்ணி நானே பார்க்கணும் ஸோ இதே மாதிரி நல்ல பைக் கண்டென்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்